மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா ஏழு நாட்டு சனியில இருக்கீங்க. ஏழு நாட்டு சனியிலே இருந்தாலும் எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் சனி ஒரே மாதிரி கெடு பலன்களை கொடுத்துட்டு இருந்தாரா அப்படின்னா இல்லை. அதுக்கும் மேல குரு வந்து பாருங்க இப்ப உங்களுக்கு நாலாம் பாவம் சுகஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றார். இப்ப சுககுரு அப்படின்னாலே உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஒரு கேரண்டிமா. உங்களுக்கு என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும் அப்படின்னா, அதே மாதிரி உங்களோட என்ன சொல்றது? நாங்க வந்து ரொம்ப வந்து ஒரு சோர்வா இருக்கோமா? அப்படிலாம் இல்ல. முதல்ல இருந்தத விட இப்ப ரொம்ப என்துவா இருக்கோம். எனர்ஜியா இருக்கும். கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9 மற்றும் 12க்கு அதிபர். பாக்கியஸ்தானாதிபதியும் அவன் தான், விரையாதிபதியும் அவன் தான். அவன் சுகஸ்தானத்துல வந்து உட்காரும்போது, இந்த மாரி நல்ல விஷயங்கள் செய்யலாம். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள கவனமா இருந்தா மட்டும் போதுமானது. சரிம்மா, பரிகாரம் அப்படின்னு நாங்க என்னம்மா பண்ணலாம்? அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ம்மா. இப்ப 7 நாட்டு சனி, நடுவுல குரு அதிசாரமா பெயர்ச்சி ஆவாரு. அப்ப சனி மேல இருந்து குருனோட பார்வை அகலும். அதே மாரி ராகு செவ்வாயினோட நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாரு. ஆக ராகுவ பிரீத்தி பண்ற மாரி, சனிய பிரீத்தி பண்ற மாரி தான் பரிகாரம். என்னம்மா பரிகாரம் பண்ணலாம்? ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாம்மா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது? 1/6/2026 அப்ராக்சிமேட்லி 11 மணிக்கு குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். இந்த உச்சம் பெற்று குரு பகவான் அமரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த உச்சம் பெற்று அமர்றது ஒரு பிளஸ்ஸுங்க. அதுக்கும் மேலே குருனுடைய உச்ச பார்வை 5, 7, 9 இருக்கு பார்த்தீங்களா? இதில் 9ஆம் பார்வை சனி மேலே படுது. ஆக சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரு? மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாகும். கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும். கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும் மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். இவங்க 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல இவங்களை டார்கெட் பண்ணி சனி பகவான் கெடுக்க பார்க்குறார். ஆனா இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு, கட்டுண்டு கிடப்பாரு. எந்த விதத்துலையும் உங்களுக்கு எடுக்க போறது இல்லை. இது ஒரு பெரிய பிளஸ். மற்ற ராசிகளுக்கு இப்ப ரிஷபத்துக்கு லாப சனியா இருக்காரு, கடகத்துக்கு பாக்கிய சனியா இருக்காரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துலாம்க்கு ரோக சனியா இருக்காரு. இந்த மாதிரி மற்ற 6 ராசிகளுக்கு சனி பகவானே நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கா. அதுக்கும் மேல குருனோட பார்வையினால இன்னும் நிறைய நல்லது ரொம்ப ஸ்பீடா செய்ய போறான். ஆக இந்த குரு பயிற்சி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே நல்லாதாங்க இருக்க போகுது. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆக உங்க ராசிக்கு குரு பயிற்சி என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது? நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா ஏழு நாட்டு சனியில இருக்கீங்க. ஏழு நாட்டு சனியிலே இருந்தாலும் எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் சனி ஒரே மாதிரி கெடு பலன்களை கொடுத்துட்டு இருந்தாரா அப்படின்னா இல்லம்மா. ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்னல்கள், இடையூறுகள், தடங்கல்கள், தாமதங்கள் அப்படின்றது இருக்கதான் செஞ்சிச்சு. அதே மாதிரி வயது அதிகமான மேஷராசி அன்பர்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது இருந்துச்சு. இப்ப இந்த மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா நெகட்டிவ் இம்பாக்ட் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் 2வது ரவுண்ட் சனி வந்திருப்பார். அப்ப 2வது ரவுண்ட் சனி வரும்போது நீ ஒரு ஊருக்கு போய் சேரணும். அந்த ஊருக்கு வந்து ஃப்ளைட்டு கிடையாது, ட்ரெயின் கிடையாது, கார் கிடையாது, ரோடே கிடையாது. அப்ப நீ எப்படி போகணும்? ஓடியே தான் போகணும். அப்படி எவ்வளோ தூரம் ஓடுறியோ அவ்வளோ தூரம் உன்னோட டெஸ்டினியை சட்டுன்னு அடையணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப யார் டார்கெட்டட் பர்சன்ஸ்? ரொம்ப இளம் வயசு வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வரவங்க டார்கெட்டட் பர்சன்ஸ், வாழ்க்கையில் தேர்ட் ரவுண்டு வரவங்க வயோதிகமானவங்க 60+ 70+ டார்கெட்டட் பர்சன்ஸ். ஆக இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குருனோட பார்வை சனி மேலே படுறதுனால எந்த விதத்துலையும் சனி உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல. இதுதான் ஒரு பெரிய ரிலீஃப். நம்மளை நோண்டிகிட்டே இருந்தவன், நம்மளை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தவன், நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தவன், நம்மளை டார்கெட் பண்ணிகிட்டே இருந்தவன் அமைதியாக போகிறான். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? சரி, அதுக்கும் மேலே குரு வந்து பாருங்க இப்போ உங்களுக்கு 4ஆம் பாவம் சுகஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றார். இப்ப சுககுரு அப்படின்னாலே உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஒரு கேரண்டிமா. உங்களுக்கு என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும் அப்படின்னா சாலிடா மேஷராசி அன்பர்கள்
4 விஷயம் நடக்கும். 1 டிஃபால்ட்டா இடம் மாற்றம் அப்படின்றது இருக்கும். நான் ரொம்ப நாளா இந்த ஊர்ல இருக்கேம்மா. பொறந்ததுலேருந்தே இந்த ஊர்ல தாம்மா நான் தொழில் செய்றேன். இந்த காலகட்டம் சம்பந்தமே இல்லாத வேற ஊரு, வேற மாநிலம், ஏன் வேற நாட்டுக்கு போய் நம்ம தொழில் செய்யறதுக்கான, வேலைக்காக போறதுக்கான பிராப்தம். ஆக இடம் மாற்றம், தொழில் மாற்றம் 2மே நடக்கும். அதுக்கப்புறம் சாலிடா மேஷராசி அன்பர்கள் வீடு அப்படின்றது கட்டுவீங்க. அவங்கவங்க வசதிக்கு ஏத்த மாரி ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு கட்டுறது, இல்ல ஃப்ளாட்ஸ் வாங்குறது, இல்ல டபுள் பெட்ரூம் வீடு கட்டுறது, இல்ல ஃப்ளாட்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி பூமி சம்மந்தப்பட்டது ஒரு ரெஜிஸ்டர் அப்படின்றது பண்ணுவீங்க. மேக்ஸிமம் வீடு கட்டுவீங்க. அதே மாரி ஃப்ளாட்ஸ் வாங்குவீங்க. இப்படி உறைவிடம் வாங்குறதுக்கான பிராப்தம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க 4வது விஷயம் என்ன அப்படின்னா, அம்மானோட ஆரோக்கியத்தில நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். இதுவரைக்கும் எங்க அம்மா எங்களுக்கு பெருசா சப்போர்ட்டே பண்ணலைங்க. இந்த காலகட்டம் உங்க அம்மா உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி உங்களோட என்ன சொல்றது? நாங்க வந்து ரொம்ப வந்து ஒரு சோர்வா இருக்கோமா? அப்படிலாம் இல்ல. முதல்ல இருந்தத விட இப்ப ரொம்ப என்துவா இருக்கோம். எனர்ஜியா இருக்கும். கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9 மற்றும் 12க்கு அதிபன். பாக்கியஸ்தானாதிபதியும் அவன் தான், விரையாதிபதியும் அவன் தான். அவன் சுகஸ்தானத்துல வந்து உட்காரும்போது, இந்த மாரி நல்ல விஷயங்கள் செய்வாரு. அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்குல்லம்மா, 8ஆம் பாவத்த பார்க்குறார். இவ்ளோ நாள் வரைக்கும் எங்க கணவருக்கு பெரிய உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கும்மா. என்ன வைத்தியம் பண்ணியும் நல்லாவே ஆவலம்மா. இந்த காலகட்டம் கணவரோட ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும்மா. புரியுதுங்களா? உங்களோட ஹிட்டன் சீக்ரஸீஸ்ல, ஹிட்டன் ரிலேஷன்ஷிப்ஸ்ல நீங்க ட்ராப் ஆயி, எமோஷனலி த்ரெட்டன் ஆயிட்டு, பிளாக்மெயில் ஆயிட்டு, இப்படிலாம் ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னா, அதுலேருந்து வெளிய வருவீங்கம்மா. எங்களுக்கு அப்படிலாம் இல்லையேம்மா, இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள்மா, இல்லாதவங்க யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. அதே மாரி தொழில் ஸ்தானத்த குரு பகவான் பார்க்குறாருமா. தொழில்ல கண்டிப்பா மேன்மை, முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நல்ல சாதகமான பலன். நாங்க படிச்சு முடிச்சுட்டோங்க. இதுவரைக்கும் எங்களுக்கு நல்ல வேலையே கிடைக்கலங்க. இந்த காலகட்டம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான பிராப்தம் நெறைய பேருக்கு உண்டு. அதே மாரி 12ஆம் பாவம் விரயஸ்தானத்த பார்க்குறாரு. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பிடுவீங்க, நிம்மதியா தூங்குவீங்க. ஏன்னா 7 நாட்டு சனி ஆரம்பிச்சதுலேருந்தே மேஷம் வந்து பாருங்க, பல விதத்தில அந்த ரொம்ப வயசு கம்மி பெர்சனாலிட்டீஸ் கஷ்டப்படுறாங்க. வீட்ல ரொம்ப சௌரியமா இருந்தேன். எங்க அம்மா சுட 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 சாப்பாடு செஞ்சு குடுப்பாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு எங்க அம்மாவ குறை சொல்லிட்டு, எங்க அம்மாவ திட்டிட்டு, எங்க அம்மா கூட ஆட்டம் போட்டுட்டு, இப்படியெல்லாம் இருந்தேன். எங்க அம்மா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருப்பாங்களாட்டம் இருக்கு. இப்ப எங்க அம்மா மனச நான் எவ்ளோ கஷ்டப்படுத்தனோ, அந்த மாரி 10 மடங்கு அனுபவிக்கிறேன். சனி என் மனச கஷ்டப்படுத்துறான். அப்படின்ற மாரி பெரிய விஷயம் இருந்துச்சு. அதே மாரி ரொம்ப வயதானவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள். என்ன வைத்தியம் பண்ணியும் ரிலீஃபே இல்ல. என்னால முடியல. இந்த வலியும், வேதனையும், உடம்பு நான் படுற கஷ்டம் தாங்க முடியல. என்ன கர்மம் நான் வந்து பண்ணனோ தெரியல. இப்ப ரொம்ப அனுபவிக்கிறேன். அப்படின்ற மாரி ரொம்ப வயோதிகமான பெர்சனாலிட்டீஸ், சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்கள், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், வயிறு வந்து பார்த்தீங்கன்னா, கழிவுகள் வெளியேறாம வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதனால நெறைய கஷ்டப்பட்டீங்க. இது எல்லாத்துக்கும் பெரிய ரிலீஃப் அப்படின்றது இருக்கு. சரி. இப்ப நல்லதெல்லாம் நீங்க நெறைய சொல்லிட்டீங்கம்மா. நாங்க எதுலயாவது ஜாக்கிரதையா இருக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா இருக்கணுமா. இருக்கணுமா அப்டின்னா, கண்டிப்பா இருக்கணும். எத பேஸ் பண்ணி சொல்றோம்? ராகு பகவான் 11ஆம் பாவத்துல இருக்காம்மா. ராகு பகவான் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில மத்த கிரகங்களையும் நம்ம பார்க்கணும் தானம்மா. அப்ப ராகு 11ஆம் பாவத்தில இருக்கான். அப்ப டிஜிட்டலைஸ்ட் ஒரு ஏமாற்றம் அப்படின்றது சந்திக்கிறதுக்கான நம்மளுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. இந்த கிரீம் பாருங்க, இந்த கிரீம் போட்டா 16 அதாவது 60 வயசு தோல், 16 வயசு தோல் மாரி ஆயிடும். கொரியன் ஸ்கின் மாரி ஆயிடும். அப்படின்னு நம்ம நெறைய கிரீம் YouTubeல ஷார்ட்ஸ்லாம் பார்ப்போம். நம்ம ஆர்டரும் போடுவோம் ரூ. 4000 குடுத்து. கேஷ் ஆன் டெலிவரி தான் புத்திசாலித்தனமா குடுத்துருப்போம். குடுத்துட்டு பிரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த டூப்ளிகேட் கிரீம் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில இந்த டிஜிட்டல் மோசடி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது ரூ. 50 மோசடியானா இருக்கலாம், ரூ. 5000 மோசடியானா இருக்கலாம். சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆக ஆன்லைன்ல ரம்மி விளையாடுறது, ட்ரேடிங் பண்றது எச்சரிக்கை அப்படின்றது தேவை. அதே மாரி நண்பர்கள முழுசா நம்பி ஏதாவது ஒரு விஷயம் செய்றீங்க அப்படின்னா, அதில கவனம் தேவம்மா. புரியுதுங்களா? இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருந்தா மட்டும் போதுமானது. சரிம்மா, பரிகாரம் அப்படின்னு நாங்க என்னம்மா பண்ணலாம்? அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ம்மா. இப்ப 7 நாட்டு சனி, நடுவுல குரு அதிசாரமா பெயர்ச்சி ஆவாரு. அப்ப சனி மேல இருந்து குருனோட பார்வை அகலும். அதே மாரி ராகு செவ்வாயினோட நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாரு. ஆக ராகுவ பிரீத்தி பண்ற மாரி, சனிய பிரீத்தி பண்ற மாரி தான் பரிகாரம். என்னம்மா பரிகாரம் பண்ணலாம்? இருக்கவே இருக்கு. ஹனுமன் சாலிசா, ஸ்ரீ குரு சரண் சரோஜ, நிஜமன முகுர சுதா, பரணோம் ரகுவர விமலயச்ச, ஜோதாய கபலசா. ரொம்ப அழகா இருக்கும். ஆனா, அனுமன் சாலிசாலாம் படிக்கக்கூடாது. கந்த சஷ்டி கவசம்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சமூக வலைத்தளத்துல பார்த்தனேம்மா. ஒரு பெரிய ஜோதிடர்லாம் சொல்லியிருக்காங்களேம்மா அப்படின்னா உண்மதான். நம்ம இந்த மாரி வழிபாடெல்லாம் பண்ணும்போது, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா, நாணயமா இருக்கணும். இயற்கையாவே உங்களுக்கு அந்த நேர்மை, நாணயம் எல்லாம் உண்டு. அதுக்கும் மேல நம்பளே நொந்து போயிருக்கும்போது, மத்தவங்கள நம்ம என்ன போய் கெடுக்க போறோம்? இல்லைங்களா? தாராளமா படிங்க. அ நீங்க இன்பில்ட்டாவே ரொம்ப நல்லவங்க. ஸோ உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லம்மா. வாழ்த்துக்கள்.
இப்ப நாங்க சொல்லியிருக்க பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான பொதுவான கோச்சார பலன்கள்ங்க. இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, நாங்களும் எங்க ஜாதகத்துல இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரி இம்பாக்ட்ட ஏற்படுத்த போதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன? எங்க குடும்பத்துல தீராத பிரச்சனைகள் ரொம்ப நாளா தொடருது. திருமணம் அப்படின்றது கைகூடியே வரமாட்டேங்குது. அதே மாரி குழந்தை பிராப்தம் அப்படின்றதே இல்ல. ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்துல இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டி பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன் புடிச்சு வச்சுட்டு எங்கள ரொம்ப பாடாப்படுத்துறான். சுத்தி நாலா பக்கமும் பிரச்சனை தான். இப்படி பல விஷயங்கள் இருக்கதானம்மா செய்யுது. எப்ப வீடு கட்டுவோம், வீடு கட்டணும்னு நெனச்சா வீடு கட்டவே முடியல. வீட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியல. பூமி தோஷம் இருக்கான்னு தெரியல. இப்படி நெறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி எந்த கேள்விகளுக்கு பதில் வேணும் அப்படின்னாலும், உங்க சுய ஜாதகம் தாம்மா அதனோட பெர்ஃபெக்ட் இண்டெக்ஸ் பதில் தெரியறதுக்கு. ஆக உங்க சுய ஜாதகத்த அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருப்பாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, உங்க ஊர்ல கோயில்கள்ல அது வந்து எந்த கோயிலா இருந்தாலும், ஈசனுடைய கோயிலா இருந்தாலும், அம்பிகையினுடைய கோயிலா இருந்தாலும், பெருமாளினோட கோயிலா இருந்தாலும், முருகப்பெருமானுடைய கோயிலா இருந்தாலும், எந்த கோயிலா இருந்தாலும், சிறுந்தெய்வங்களுடைய கோயிலா இருந்தாலும், கோயில்கள்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொற்பொழிவு நாங்க ஆற்றணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட நம்பருக்கு இதே நம்பருக்கு தான் கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி சொற்பொழிவு வேணும்னா புக் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.